விவசாயத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டே வருதுன்னு பாருங்கள். ரிமோட் கண்ட்ரோல் மிஷின் மூலமாக எவ்வளோ பிரமாதமாக வந்து குழி எடுக்கிறதுக்கும் பல்டிங் சீட் போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஊர்லலாம் நெல்லை காய வச்சதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு முறத்தில் அள்ளிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த கன்வேயர் மிஷினை பயன்படுத்தி சுலபமாக வந்து ட்ரக்குக்கு நெல் ஏற்றிட்டு இருக்காங்கன்னு. வேறு லெவலுங்க. மிஷினோட பேர் ட்ரீ ஸ்பேட் டிக்கர் மிஷினுங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பிளான்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சுலபமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மரத்தை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மிஷினை பயன்படுத்திக்கலாங்க. ஸ்ப்ரே மிஷினை பயன்படுத்தி நம்ம ஊர்லலாம் மருந்து அடித்து பார்த்துருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக உரம் போகிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு. எவ்வளோ ஈஸியாகவும் சுலபமாகவும் உரத்தை போட்டே போகிறாருன்னு பாருங்கள். அடடா, பார் போகிறதுக்கு இப்படி ஒரு கலப்பையா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த ஒரே டைம்லேயே பாரும் போட்டுட்டு எவ்வளோ அழகாக வந்து மண்ணையும் வந்து மட்டை பற்றிட்டே வருதுன்னு பாருங்கள். வேறு லெவலுங்க. செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க. இதில் உரத்தை மட்டும் கொட்டிட்டு நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போகிறது மூலமாக பயிர்களுக்கு உரத்தை அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாங்க. இது டிசைன் வந்து பார்க்குறதுக்கே வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் பொருள் எடுத்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பேஸ்கெட் மாதிரி தாங்க இருக்குது. இந்த மிஷினோட பேர் ஃபுட் ஸ்டைல் சீடிங் மிஷினுங்க. இதை பயன்படுத்தி நம்ம உரமும் வந்து போட்டுக்கலாம், விதையுமே வந்து விதைச்சிக்கலாங்க. எவ்வளோ அழகாக வந்து ஒரு மேட் போட்டு அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். மிஷினோட பேர் சாடு ஃபீட் கட்டர் மிஷினுங்க. இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நிலத்தில் இருக்கக்கூடிய மண் கட்டியில் எவ்வளோ சுலபமாக வந்து நைஸாகவும் கட் பண்ணிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள். அடாடா, மக்காச்சோளத்துக்கு மருந்து அடிக்கிறதுக்கு இப்படி ஒரு மிஷினாங்க. எவ்வளோ பிரமாதமாக உக்காந்தபடியே ஒரே டைமில் எத்தனை பாத்திகளுக்கு வந்து கவர் பண்ணி மருந்து அடிச்சுட்டே வராங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ இன்னோவேட்டிவாக வேஸ்ட்டான பைக்கை தூக்கி போடாமல் அதிலே வந்து கலப்பை அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ பிரமாதமாக வந்து நிலத்தை உழுகிறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு. வேறு லெவலுங்க. அடாடா, மரவள்ளி குச்சி நடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. நம்ம ஊரெலாம் குச்சி தனியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க ஊனிட்டு இருப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக சேம் டைம்லேயே ஊனிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மிஷினோட பேர் டூரோ கான்சீடருங்க. இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக ஒரே டைமில் 2 பாத்திகளுக்கும் வந்து விதைகளை வந்து விதைச்சிக்கலாங்க. எவ்வளோ அழகாக மக்காச்சோள விதைகளை இந்த மிஷினை பயன்படுத்தி விதைச்சிட்டே வராங்கன்னு பாருங்கள். பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. எவ்வளோ பிரமாதமாக ஒரு தகரத்தை கையில் கட்டிட்டு அதை பயிர்களுக்கு இடையில இழுத்துட்டு போகிறது மூலமாக களைக்கொல்லி மருந்து எப்படி சூப்பராக அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்கள். அடடா, தக்காளியை உட்காந்தபடி அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. இப்போலாம் பெரிய பெரிய கடைகளில் வீடுகள்லாம் இந்த மாதிரி தாங்க வந்து டோர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி தோட்டத்துலேயே வந்து எவ்வளோ பிரமாதமாக ஒரு கம்பியை போட்டு அந்த வீலில் மட்டும் ஸ்கேட் போர்டை போட்டுட்டு எவ்வளோ சூப்பராக உட்காந்தபடி அறுவடை பண்ணுறாருன்னு பாருங்கள். வெளிநாட்டுலாம் பாருங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை பயன்படுத்தி மண்ணே இல்லாமல் எப்படி வந்து தண்ணியை மட்டும் பயன்படுத்தி விவசாயம் செய்கிறாங்கன்ட்டு. ஃப்யூச்சரில் ஃபார்மிங் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. ஏன்னா அதிகப்படியான கெமிக்கல் உரத்தை பயன்படுத்துறது மூலமாக மண்ணோட வளம்லாம் கெட்டு போயிட்டே இருக்குங்க. நம்ம ஊரில் கிளி, குருவி, பறவைங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சோளக்காட்டு பொம்மை வச்சு பார்த்துருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு மண்டோடு வந்து காற்றுல எப்படி பறக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. வேறு லெவலுங்க. இது பார்த்தா கிளி குருவியும் இல்லைங்க, மனுஷங்களே யாரும் தோட்டத்துக்கு வர மாட்டாங்க. என்னடா இது 2 பேர் மிஷினை தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களாங்க. இந்த மிஷினோட பேர் தாங்க லான் மூவர். இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து லெட்டிஸ் ஸ்லீப்பை வந்து கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வேறு லெவலுங்க. விவசாயம் செய்கிற எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வயலுக்கு யூரியா வாங்கி பயன்படுத்தியிருப்போங்க. ஆனால் அது எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோவில் பாருங்கள் மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்க யூரியாவை எவ்வளோ அழகாக எடை போட்டு பேக் பண்ணுறாங்கன்னு. வேறு லெவலுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பிளான்டிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக செடிகள் நடவு பண்ணிட்டே வராங்கன்னு. இந்த மிஷினில் வந்து செடியை மட்டும் போட்டுட்டு நம்ம மண்ணில் குத்துறது மூலமாக ஈஸியாக வந்து நடவு பண்ணிக்கலாங்க. கடலையை புடுங்கிறது கூட ரொம்ப ஈஸிங்க, ஆனால் அதை பறிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி கடலையை பறிக்கிறாங்கன்னு. சூப்பராக இருக்குல்லங்க. அட என்னங்க இது, நம்ம ஊரில் ட்ரோன் மிஷினை வச்சு நம்ம மருந்து அடிக்க மாட்டோம், காசு ரொம்ப அதிகமாகுதுன்ட்டு நம்ம பேட்டரி மிஷினை வச்சு மருந்து அடிச்சுப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி வந்து ஹெலிகாப்டரை பயன்படுத்தி மருந்து அடிச்சுட்டு போகிறாங்கன்னு. வேறு லெவலுங்க. கேரட்டை அறுவடை பண்ணதுக்கப்புறம் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய மண்ணுங்கள்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினை பயன்படுத்தி சுலபமாகவே வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. வேறு லெவலுங்க. ஆனால் தண்ணி மிச்சப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு ஐடியாவாங்க. எவ்வளோ பிரமாதமாக ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் தண்ணி விட்டுட்டு அது ஒரு டப்பா வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து செடியோட வேர் நனைகிற மாதிரி ஊற்றி விட்றாங்கன்னு பாருங்கள். இனி வரும் ஃப்யூச்சர்லாம் கூலியாளனுக்கு வேலையே இருக்காதுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் பாருங்கள் ஆரஞ்சு பழத்தை பறிக்கிறதுக்கெலாம் எவ்வளோ பிரமாதமாக ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் மிஷினை பயன்படுத்தி எப்படி வந்து பறிக்கிறாங்கன்னு. இப்போ தாங்க நிலத்தை உழுகிறதுக்கு நிறைய டிராக்டர் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்திலலாம் மாட்டையும் ஏற்கலப்பையும் பயன்படுத்தி தான் நிலத்தை உழுத்துருந்தாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தை உழுதுகிட்டே போகிறாங்கன்னு. கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வயலுக்கு பாய்ச்சறதுக்கு மாட்டை பயன்படுத்தி அதை சுட்ட விட்டு தண்ணி அரைச்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் மாட்டுகளை அதை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பைக்கே பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக தண்ணி அரைக்கிறாங்கன்னு. வேறு லெவலுங்க. ஊரெலாம் கரும்பை வண்டியில் லோடு ஏற்றணும்னா கஷ்டப்பட்டு மேலே சுமந்து ஏற்றிட்டு இருப்போங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக எஸ்கலேட்டரமாக இருக்க அந்த மிஷினில் வந்து கரும்பு லோடு எடுத்து போய் வைக்க மட்டும் தாங்க செய்கிறாங்க. அதே வந்து எவ்வளோ சூப்பராக மேலே கொண்டு போய் வந்து வண்டிக்கு மாற்றுறாங்கன்னு பாருங்கள். வேறு லெவலுங்க.
அடடா! எப்படிலாம் வண்டி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. அறுவடை பண்ண தர்பூசணிலாம் ஒரு கூடையில போட்டு கொண்டு போனா சிரமமா இருக்குன்ட்டு எவ்வளோ பிரமாதமா அதுக்கேத்த மாரி வண்டி ரெடி பண்ணி, எவ்வளோ சூப்பரா வந்து தர்பூசணி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. நெறைய பேர் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ரோஸ் கேன் வாங்கி பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் தேவையே இல்லங்க. எவ்வளோ பிரமாதமா வந்து ஒரு 5 லிட்டர் கேன வந்து எடுத்துக்கிட்டு, அதிலே பாதியா கட் பண்ணி, குச்சி பரளவு தலைய போட்டு எவ்வளோ சூப்பரா தண்ணி பாய்ச்சறாங்கன்னு பாருங்க. கடலைய பறிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது. நம்ம ஊர்லலாம் கடலைய கையில தாங்க பறிச்சுட்டு இருப்போம். நெறைய டைம் இங்கலாம் கொப்பளமே போட்டுருக்கு. ஆனா இந்த வீடியோல பாருங்க. எவ்வளோ பிரமாதமா 2 கம்பிய கால்ல ஹேண்டில் பண்ணிட்டு, அதுக்கிடையில வந்து செடிய வச்சு இழுக்கிறது மூலமா எப்படி வந்து பறிக்கிறாங்கன்னு வேற லெவலுங்க. இந்த வீடியோல பாருங்க கம்போஸ்ட் ஸ்ப்ரெட்டர் மிஷின பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா செடிகளுக்கு எருவு போட்டே வராங்கன்னு. நார்மலா வந்து நம்ம எருவ ஒவ்வொரு செடியிலும் போட்டுருந்தா ரொம்ப நேரம் ஆகுங்க. இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ வேகமாவும், சுலபமாவும் போட்டே போறாங்கன்னு. செடிகள நடவு பண்றதுக்கு தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான மிஷின்ங்க இது. இந்த மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா சின்ன சின்ன குழிகள போட்டு செடிய நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க. செடிகளுக்கு பூச்சி மருந்து போறதுக்கு சூப்பரான ஐடியாங்க. நார்மலா நம்ம கையில கிளவுஸ மாட்டிக்கிட்டு பூச்சி மருந்த செடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூவிட்டு போவோங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்க. எவ்வளோ பிரமாதமா ஒரு வாட்டர் கலர் தொலைய போட்டு அதிலேயே டஸ்ட் பவுடர் கொட்டிட்டு சுலபமா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே போறாரு. பைப்புல ஓட்டைய போட்டு அது ஒரு குச்சியில கட்டிட்டு பழங்கள பறிக்கிறதுக்கு எவ்வளோ அழகா வந்து யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஈஸியாவும் இது மூலமா நம்ம பழங்கள பறிச்சுக்கலாம். சூப்பரான இன்னோவேட்டிவான ஐடியாங்க. வீடியோல பாருங்க பயிர்களை பூச்சி மற்றும் நோயிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ அழகா பிளான் கவர் இன்ஸ்டால் பண்ணிட்டே போறாங்கன்னு. சூப்பரா இருக்குல்லங்க.